அதே ஐடியாவை தான் இவளுக்கும் அப்ளை பண்ண போறேன். ரியா, நான் தான் ஆனந்த் பேசுறேன். இல்ல, என் போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. இது நான் அபிஷியல் பர்பஸ்க்கு மட்டும் வச்சிருக்க நம்பர். இது அர்ஜென்ட்ன்றதுனால இந்த நம்பர்ல பேசிருக்கேன். நான் இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ரியா. உடனே உன்னை பார்க்கணும்னு தோணுது. எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸா போட்டுக்கிட்டு ஒரு ஆட்டோ புடிச்சுக்கிட்டு பாண்டி பசார் பக்கத்துல ஒரு சிக்னல்ல வெயிட் பண்ண. நான் கார்ல வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். நான் உன்னை தாலி கட்டி முறைப்படியா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒன்னா சேர்ந்து வெளியே எங்கேயும் போகல. ஐஸ்கிரீம் பார்லர், ரெஸ்டாரண்ட், அதுக்கப்புறம் ஈவினிங் பீச்சுக்கு போலாம். ஓகே ஓகே. இதுக்கப்புறம் நான் பண்ண போற டார்ச்சர் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். என்ன டார்லிங், கிளம்பிட்டியா? சாரி ரியா, நான் கிளம்பும் போது பார்த்து ஒரு முக்கியமான வெளிநாட்டு கஸ்டமர் வந்துட்டார். மீட்டிங் போயிட்டு இருக்கு. ஒரு 20 மினிட்ஸ்ல மீட்டிங் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் அடிச்சு புடிச்சு கிளம்பிடுவேன். கோச்சிக்காம அங்கேயே வெயிட் பண்ணு ப்ளீஸ். சாரி ரியா, வெரி சாரி. மீட்டிங் இன்னும் முடியல. இது ரொம்ப முக்கியமான மீட்டிங். கொஞ்சம் பொறுத்துக்கோ. இப்படி சொன்னா எப்படி டார்லிங்? இந்த ஆர்டர் கைக்கு வந்ததும் இத கார்த்திக் தலையில கட்டி சவால்ல அவனை தோக்க வச்சு வீட்டை விட்டு துரத்தலான்னு பிளான் பண்ணி. இந்த வெயிலெல்லாம் ஒரு விஷயமாவே இருக்காது. வேண்டாம் வேண்டாம், ரெஸ்டாரண்ட்லாம் போகாத. அது பெரிய ரிஸ்க். அது போன்ல சொன்னா உனக்கு புரியாது. நான் நேர்ல வந்து சொல்றேன். காலை கட் பண்ணிட்டு அதே இடத்துல நில்லு. அது ஒண்ணும் இல்ல ஐஸ்வர்யா. என்ன டார்லிங், ஐஸ்கிரீம் பார்லர்ல உனக்காக ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருக்கேன். எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? நீ வராம இருந்தா எப்படி? ஐஸ்கிரீம் எல்லாம் உருகி வழியுது. சீக்கிரமா